இந்த வாக்களிப்பதன் ஊடாக என்னென்ன விடயங்களை எங்களுடைய இனம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயம். இது குடியுரிமை என்பது இந்த நேஷனாலிட்டி என்பது இந்த குடியுரிமை என்பது வாக்குத்தான். இங்கே முதல் இருக்கக்கூடிய விடயமே வாக்குத்தான். அந்த வாக்கு செலுத்துவதற்கான அவர்கள் எங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது ஒன்றுதான் இந்த வாக்கு. அந்தந்த தொகுதிகளினுடைய வாக்காளர் பட்டியலில் எங்களுடைய பேர் முதலில் வர வைக்க வேண்டும் இல்லையா? அந்த பேர் எங்களுடைய 2 பிள்ளைகளையும் அவருடன் சேர்ந்து களம் காணுவதற்காக அனுப்பியிருக்கிறோம். ஏன் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்? இது எங்களுடைய நாடா? நம்மவர்கள் நேஷனாலிட்டி பிரான்ஸ் இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமை எடுத்த பின்னதாக பலர் இன்னமும் எடுக்காமல் இருக்கின்றார்கள். சாசல் நகரில் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் மேயர் வேட்பாளராக ஐரோப்பிய நாடுகள், மேற்கத்திய நாடுகளில் வாழுகின்ற அத்தனை நாட்டு தமிழ் உறவுகளுக்கும் இது பொருந்தக்கூடிய விடயம். நீங்கள் ஏன் தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை விட இதில் கூடுதலாக தமிழர்கள் நாங்கள் நகர முதல்வர் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய வலந்தன் என்பவரை பற்றித்தான். எங்கு வேணாலும் போகலாம், யூரோப்பியன் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் எங்களுக்கு அது தனி மதிப்பு என்ற சிந்தனையில் நாங்கள் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். திரு குப்பனி என்று சொல்லக்கூடியவர், அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். எங்களுடைய பிள்ளைகள் அந்த இடத்திற்கு எங்களுடைய அந்த அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றிக் கொள்ள, குறிப்பாக எம் இனத்திற்காக அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்து தந்திருக்கிறார். இன்றைக்கு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய எங்கள் தேசத்தில் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய விடுதலை போராட்டம். இந்த போராட்டத்தை இது மிக ஒரு இனத்துக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக பார்க்கப்பட வேண்டும். அதே போன்று இதை கண்டு காணாமல் இருப்பவர்களுக்கு சுவிட்சர்லாந்திலும் கூட தேர்தல் இடம்பெறப் போகின்றது. குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இது எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம். புதிய ஊடகம், புதிய சேனலினூடாக, எழு தமிழினூடாக இணைந்து கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் பிரான்சில் இடம்பெறப் போகின்ற தேர்தல் தொடர்பான விவரங்களையும் வேட்பாளர்களோடு நேர்காணல்களையும் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்னும் ஒரு பிரான்ஸ் அந்த தேர்தல் தொடர்பான விடயங்களோடு நாங்கள் இணையப் போகின்றோம். பிரான்சில் இம்முறை எங்களுடைய உறவுகள் பெருமளவில் போட்டியிடுகின்றார்கள். இது ஒரு வரலாற்றின் ஒரு திருப்புமுனையாக இம்முறை உள்ளூராட்சி தேர்தல்கள் இருக்கின்றது. எம்மவர்கள் பெரும்பான்மையாக போட்டியிடுவதால் அதே போன்று உறவுகளே, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை தொடர்ச்சியாக கொண்டு வருவோம். அந்த வகையில் நான் இந்த தேர்தல் தொடர்பாக தமிழ் மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும், இந்த வாக்களிப்பதன் ஊடாக என்ன விடயங்கள் இருக்கின்றது, என்னென்ன விடயங்களை நாங்கள் அடையலாம் என்ற விடயங்களை நாங்கள் பொதுவாக எங்களுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இடம். அந்த வகையில் நாங்கள் மிகவும் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டம். ஏனென்றால் சிலர் பிரஜா உரிமையை எடுத்துவிட்டு கூட அதை கடந்து செல்கிறார்கள். நான் இந்த விருந்தினரோடு அவரை இணைத்து கொண்டு மேலதிக விவரங்களை பேசுவோம். இவர் தமிழ் இனம் சார்ந்து தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு இருக்கின்றார். தமிழ் இனத்தோடு, தமிழ் இனத்தினுடைய அந்த விடுதலை வேணவாவோடும் சமூகம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் தன்னாலான பணிகளை செய்து வருகின்றார். நான் அவரை பல்வேறு இடங்களில் அவதானித்திருக்கின்றேன். இனம் சார்ந்து, அது சோசியல் மீடியாவாக இருக்கலாம், நேரடியாக அவர்களுடைய நகரங்கள் அல்லது பிரான்சினுடைய பாரிஸ் அல்லது அரசியல் தலைவர்களோடு கூட பல்வேறு விடயங்களை இனம் சார்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் தசரதன் அவரை நான் இணைக்கின்றேன். இவர் சாசல் பகுதியில் இருந்து இணைகின்றார். வணக்கம் சகோதரா. வணக்கம் ஆனந்த். வணக்கம் எழுதமிழ் நேயர்கள் மற்றும் எம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பல சந்தர்ப்பங்களில் உங்களோடு பேசுவதற்கு, ஊடகத்தினூடாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இம்முறை தான் கிடைத்திருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சி சகோதரா. இரண்டால் உங்களுடைய சேவைகளை நான் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றேன் பல வருடங்களாக என்ற ரீதியில். அந்த வகையில் நாங்கள் விடயத்துக்குள் செல்வோம். முதலில் சாசலில் எங்களுடைய உறவுகள் எத்தனை பேர் போட்டியிடுகிறார்கள், எவ்வாறு போட்டியிடுகிறார்கள், அந்த விடயங்களோடு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். சாசல்ல 2 பேர் போட்டியிடுகிறார்கள். 2 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அக்கா தம்பி. கீர்த்திகா திருமணவாளன், கவின்ராஜ் திருமணவாளன் என்ற 2 பேர் சகோதரர்கள். அவர்கள் 2 பேரும் சாசல் நகரில் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் மேயர் வேட்பாளராக பிரான்சுவா சேவியர் வலாந்தர் என்பவரோடு இணைந்து போட்டியிடுகிறார்கள். செயல்பாடுகள், அவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் எங்கள் இனத்துக்கும் மிக பெரும் பங்காற்றக்கூடியவர்கள்.
இந்த முறை அவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகளாக இந்த வேட்பாளர் தேர்வில் கலந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட முனைகிறார்கள். இதில் குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இந்த மேயர் நகர முதல்வர் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய வலந்தன் என்பவரை பற்றித்தான். அவர் ஒரு முக்கியமான நபர். ஏன் முக்கியமான நபர் என்று சொன்னால், இன்றைக்கு இதற்கு முன்பு அவர் ஒரு முக்கியமான நபருடன் வேலை செய்து கொண்டிருந்தவர். திரு புப்பனி என்று சொல்லக்கூடியவர், அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதற்கு முன்பு அவர் நகரசபை தலைவராக மேயராக இருந்தவர். அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர் தான் இந்த வலந்தன். முக்கியமான விடயம், புப்பனி எங்களுக்கு செய்த உதவிகள், அதாவது சார்சல் நகரில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்காக, குறிப்பாக எம் இனத்திற்காக அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்து தந்திருக்கிறார். இன்றைக்கு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய எங்கள் தேசத்தில் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய விடுதலை போராட்டம். அந்த போராட்டத்தை நாங்கள் இன்றைக்கும் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தின் அடையாளமாக முதல் ஆணிவேராக இருக்கக்கூடிய எங்களுடைய முதல் மாவீரர் சங்கர் அண்ணனின் நினைவு தூபியை சார்சல் நகரில் எங்களுக்கு அமைத்து கொடுத்தவர் அந்த புப்பனி என்பவர். இன்றைக்கு விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று உலகம் முத்திரை குத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல, விடுதலை போராளிகள் என்று சொல்லி அந்த முதல் மாவீரர் சங்கர் அண்ணனின் நினைவு தூவியை அந்த இடத்தில் நெல்சன் மண்டேலா என்ற ஒரு விளையாட்டு திடலில் முகப்பு வாயிலில் மிக பிரமாண்டமாக அமைத்து தந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பல நிறைய விடயங்களை செய்து தந்திருக்கிறார். அவருடன் இணைந்து பணியாற்றியவர்தான் இந்த வலந்தன் என்பவர். அதனால்தான் நாங்கள் எங்களுடைய 2 பிள்ளைகளையும் அவருடன் சேர்ந்து களம் காணுவதற்காக அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் பல விடயங்கள் சாசல் எங்களுடைய தமிழ் உறவுகளுக்காக நீங்கள் சொன்ன பொப்பினி அவர்கள் செய்திருக்கின்றார். அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினரான பின்னதாகவும் பெருமளவான விடயங்களை செய்திருக்கின்றார். நான் பல செய்திகளாக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் ஓரளவு தான் சொல்லியிருக்கின்றீர்கள், ஏனென்றால் நேரம் போதாது எங்களுடைய தமிழ் இனத்துக்கு செய்த விடயங்களை, இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக நிறைய செய்திருக்கிறார். நேரம் குறுகியவாக இருக்கிறதால நிறைய சொல்ல முடியவில்லை. அடுத்து, உங்கள் நகரை அண்மித்த பகுதியிலும் போட்டியிடுகின்ற எங்களுடைய உறவு சார்ந்த விடயம் சொல்ல வேண்டி இருக்கின்றது நினைக்கிறேன். அந்த விவரங்களையும் சொல்லுங்க. ஆமாம், இது எப்படி என்று சொன்னால், எப்பயுமே இந்த நகர் வந்து சார்சல் என்று சொல்லக்கூடிய 2 ஊரையும் இணைத்துத்தான் சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால், இங்கே பிரான்சை பொறுத்த வரைக்கும் தொடருந்து நிலையத்தை மையப்படுத்தி தொடருந்து நிலையத்துக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரையும் மற்ற பக்கம் இருக்கக்கூடிய ஊரையும் சேர்த்து தான் அந்த தொடர்வதற்கு பெயர் வைப்பார்கள். அந்த வகையில் இது கார் சார்சல் என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்ப இது சார்சல் பகுதியில் இந்த 2 நபர்கள் போட்டியிடுகிறார்கள். கார்ஷில் ஷர்மிளா என்ற கூடிய ஒரு இளம்பெண் போட்டியிடுகிறார். அவர் வந்து தற்போது இருக்கக்கூடிய பாராளுமன்ற நகரசபை தலைவரோடு இணைந்து மீண்டும் போட்டியிடுகிறார். சரி, அவர்களுடைய விவரங்களை நாங்கள் பின்னர் பார்த்துக்கொள்வோம். மிக முக்கியமாக தசரதன், நாங்கள் பேச வேண்டிய விடயமாக இந்த வாக்குரிமையை நம்மவர்கள் நெசல்டி பிரான்ஸ் இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமை எடுத்த பின்னதாக பலர் இன்னமும் எடுக்காமல் இருக்கின்றார்கள். அந்த ஒரு அசமந்த போக்கு இந்த வாக்களிப்பதன் ஊடாக என்னென்ன விடயங்களை எங்களுடைய இனம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயங்களை நாங்கள் சற்று விளக்கமாக எங்களுடைய உறவுகளுக்கு இந்த நேரத்தில் சொல்ல வேண்டி இருக்கின்றது. சொல்லுங்கள் நீங்கள். முதலில், வாக்கு உரிமை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கட்டாயம். அந்தந்த நாடுகள் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள், அந்த நாட்டில் வாழக்கூடிய குடிமக்கள் அனைவரும் வாக்கு செலுத்தக்கூடிய உரித்துடையவர்கள் அனைவரும் கட்டாயம் வாக்கு செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு தனி மனிதனுடைய உரிமையிலேயே மிக முக்கியமான உரிமை வாக்கு செலுத்தும் உரிமை. ஏன் இது மிக முக்கியமானது என்று சொன்னால், நாங்கள் தவறான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த நாடு நாசமாக போய்விடும், எங்களுடைய வாழ்வும் நாசமாக போய்விடும். ஆக இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விடயத்தில் கண்டிப்பாக நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும்.
இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இன்றைக்கு யுத்த களமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் முக்கியமான விடயமே தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்தது. அந்த வகையில் இது நாடு சம்பந்தப்பட்ட தேர்தலாக இருக்கட்டும் அல்லது நகர சபையாக இருக்கட்டும் உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வாக்குரிமை என்பது எல்லோருக்கும் கண்டிப்பாக உரிமை இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும். அது முக்கியமான விடயம். வாக்கு செலுத்தும் பொழுதுதான் இங்கே நல்லவர்கள் மட்டுமே ஆட்சி படத்தில் ஏற முடியும். அதனால் மட்டுமே ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும் பொழுது பிரான்சை பொறுத்த மட்டில் ஏன் அல்லது புலம்பெயர் தேசங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மக்கள் நிறைய பேர் இன்றைக்கு குடியுரிமை பெற்று இருக்கிறார்கள். அதற்கான முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரான்சை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சில கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 15 ஆண்டுகளுக்கு முன்பு மாற்றப்பட்ட சட்டங்கள் மிக கடுமையான சட்டங்களாக இருப்பதால் அந்த குடியுரிமையை பெறுவதற்கு நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள். இங்கே அதுக்கான ஒரு மொழி பட்டம் பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது மிகவும் ஒரு கடினமான விடயமாக இருக்கிறது. அதனால் இங்கே நிறைய பேர் அதுல பின்தங்கி இருக்கிறார்கள் என்றதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் நிறைய பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியான எம்மவர்கள் அந்த மொழியை கற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆர்வமாக கற்றுக்கொண்டு அந்த படிப்பை பெற்றுவிட்டு அதன் பின்பு குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். இதில் குடியுரிமை பெற்றவர்கள், வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். ஏன் தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை விட இதில் கூடுதலாக தமிழர்கள் நாங்கள் வேட்பாளர்களாக களமிறங்க வேண்டும். அனைத்து இடங்களிலும் இது உள்ளூராட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது மாவட்ட ரீதியான தேர்தலாக இருக்கட்டும், அனைத்திலும் எங்களுடைய பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கண்டிப்பாக வேட்பாளராக பங்கு பெற்ற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் அந்த இடத்திற்கு எங்களுடைய அந்த அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றி கொள்ள வேண்டும். ஏன் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்? இது எங்களுடைய நாடா? நாங்கள் அதிகாரத்தை கேட்பது சரியா என்பது நியாயமான கேள்வியாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இனம், நசுக்கப்பட்ட ஒரு இனம் போராடி அரசியல் போராட்டம், அதுக்கடுத்து ஆயுத போராட்டம் எல்லாம் நடந்து முடிந்து கடைசியில் 2009 முள்ளிவாய்க்காலில் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை சந்தித்து இன்றைக்கு எஞ்சி இருப்பவர்கள் சொற்பமானவர்கள் இந்த புலம்பெயர் தேசங்களில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கான நீதியை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். எங்கு போய் யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் சிலர் தன்னார்வலராக செயல்பட்டு ஐநா சபைகளாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், தங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கான வலு திறன் எங்களிடம் போதாமையாக இருக்கிறது. அதற்காகத்தான் சொல்கிறோம், நிறைய பேர் எங்களுடைய பிள்ளைகள் முன்வந்து இந்த அரசியல் களத்தில் இறங்கி வேட்பாளராக ஆகி அந்த தலைமைத்துவத்தை அவர்கள் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய நியாயமான அந்த விடுதலை போராட்டத்தின் நியாயத்தை இந்த உலக அரங்கில் அனைவருக்கும் எடுத்து சொல்லி இந்த மக்களுடைய ஆதரவுகளை பெற்று எங்களுடைய நியாயமான அந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் அந்த விடுதலையை அடைய முடியும். ஆகவே இந்த வாக்களிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வாக்களிப்பில் எம்மவர்களுக்கு வாக்களிப்பது, எம்மவர்கள் இதில் கலந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக நீங்கள் சொன்ன விடயங்களோடு இன்னும் நாங்கள் ஏற்கனவே பல வருடங்களாக சொல்லி கொண்டு வருகிற விடயம், நாங்கள் இங்கு அரசியல் பிரமுகர்களை அல்லது அந்த பதவி நிலைகளில் இருப்பவர்களை நாடி எங்களுக்கு இவ்வாறு உதவி செய்யுங்கள், எங்களுடைய நாட்டுக்கு இன்ன விடயம் நடந்தது, அதே போன்று இங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் எங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது ஒன்று தான் இந்த வாக்கு. அந்தந்த தொகுதிகளினுடைய வாக்காளர் பட்டியலில் எங்களுடைய பேர் முதலில் வர வைக்க வேண்டும் இல்லையா? அந்த பேர் வர வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறவர்களுடைய கைகளுக்கு அந்த வாக்காளர் லிஸ்ட் செல்லும். அந்த லிஸ்டில் எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பது மேலோட்டமாக அவர்கள் கணக்கெடுத்துக் கொள்வார்கள். அந்த வகையில்
நாங்கள் உதாரணமாக தமிழர்கள் சிறந்து வாழுகின்ற பகுதிகளில் இவர்களுக்கு இது செய்தால் இது எங்களுக்கு வாக்காக மாறும். ஏனென்றால் அவர்கள் மக்கள் எதிர்பார்ப்பது நிறைய விடயங்களை, ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது வாக்கு என்ற ஒரு விடயத்தை மட்டும்தான். அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வருடம் அடுத்த தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டியவர்கள் பதிவு செய்யாதவர்கள் இவ்வருடம் பதிவு செய்து கொள்ளுங்கள். உடனடியாக பதிவு செய்யாமல் நீங்கள் வாக்கு செலுத்துவதற்காக நேஷனாலிட்டி ஃபான்ஸை இருக்கின்றது என்று அடையாள அட்டையோடு போனால் உங்களுக்கு அங்கு வாக்கு செலுத்துவதற்கு அனுமதி கிடையாது என்ற விடயத்தை முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் அல்லது எங்களுக்கு என்னென்ன விடயம் வேண்டும் என்றால், இங்கே மேற்கத்தியத்தில் அந்த வாக்கால் தான் நாங்கள் அவர்கள் இங்கே மேற்கத்தியத்தில் பெரும்பாலும் எங்களுடைய தேசத்தை கூட நோக்கி முன்னைய காலங்களில் கூட நீங்கள் ஜனநாயகத்தை மதியுங்கள் என்று சொல்லி, அப்போ அந்த விடயத்தில் நாங்கள் இங்கு இந்த பிரஜா உரிமையை எடுத்து விட்டு இதுதான் எங்களுடைய விடயம், எங்களுக்கு இதுதான் தேவை என்று போட்டு நாங்கள் இதை கண்டு காணாமல் இருப்பவர்களுக்கு இது மிக ஒரு இனத்துக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக பார்க்கப்பட வேண்டும். அதே போன்று நீங்கள் சொன்னது போன்று எங்களுடைய அந்த சரியான தலைமைகளை அந்தந்த பிராந்தியங்களில் தெரிவு செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தையும் நாங்கள் நலவிடுகின்றோம் இல்லையா? தர கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் இப்ப கூடுதலாக இப்ப நாங்கள் நினைப்பது குடியுரிமை, அதாவது நேஷனாலிட்டி எடுத்து விட்டால் விசா இல்லாமல் அல்லது குறுகிய கட்டணத்தோடு நாங்கள் எல்லா நாடுகளுக்கும் செல்லலாம், நாட்டுக்கு போகலாம், எங்கு வேணாலும் போகலாம், யூரோப்பியன் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் எங்களுக்கு அது தனி மதிப்பு என்ற சிந்தனையில் நாங்கள் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அதிலிருந்து முதல் வெளியில வர வேண்டும். குடியுரிமை என்பது இந்த அரசியலில் நாங்கள் எந்த அளவுக்கு பங்கு பெற்றுகிறோம் என்பதுதான் முக்கியம். ஒவ்வொருவரும் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்தால் மட்டும்தான் ஒரு 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 நல்ல உலகத்தை முதல் படைக்க முடியும், அல்லது ஒரு நல்ல வீட்டையாவது நாங்கள் உருவாக்க முடியும். வெறுமனே குடியுரிமையை வாங்கி நாங்கள் பயணம் செய்வதற்காகவோ அல்லது ஒரு பெருமைக்காகவோ வைத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் புறம்பெயர்ந்து வந்து ஏதோ தடுமாறி எழுந்து நின்று இன்றைக்கு அந்த குடியுரிமையை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த குடியுரிமை கடைசி எங்கள் இனத்துக்காகவாது அது பயன்பட வேண்டும். எங்கள் இனத்தை நாங்கள் தெரிவு செய்து எங்களுடைய அதிகாரத்தை, எங்களுடைய அந்த விடுதலை அவாவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காகவாவது அந்த குடியுரிமையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இதுதான் இங்கு உள்ள முக்கியமான விடயம். மற்றபடி நேஷனாலிட்டி குடியுரிமையை வைத்துக்கொண்டு நாங்கள் அதற்காக எப்படி சொல்வது, ஒரு 5 லட்சம் லோன் தர போறதில்லை, கடன்ல பேங்க்ல கிரெடிட் தர போறதில்லை. அப்ப இது குடியுரிமை என்பது இந்த நேஷனாலிட்டி என்பது, இந்த குடியுரிமை என்பது வாக்குத்தான். இங்கே முதல் இருக்கக்கூடிய விடயமே வாக்குத்தான். அந்த வாக்கு செலுத்துவதற்கான உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நேஷனாலிட்டியை வைத்திருப்பது மட்டுமல்லாமல் முதல் வாக்குரிமையை பதிவு செய்து சரியான முறையில் அந்த வாக்குரிமையை பெற்று கையில் வைத்திருக்க வேண்டும். அடுத்தது ஒவ்வொரு தேர்தல்களிலும் நாங்கள் கண்டிப்பாக பங்கு பெற்றி அந்த வாக்கை செலுத்தி ஒரு நல்ல நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் அடுத்து அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. நிச்சயமாக நாங்கள் இந்த பிரஜா உரிமை, இந்த வாக்கு செலுத்துதல் சம்பந்தமான விடயங்கள் இது தனியாக பிரான்ஸுக்கு மட்டுமல்ல அத்தனை நாட்டு உறவுகளுக்கும் பொருந்தும். இது அத்தனை ஐரோப்பிய நாடுகள், மேற்கத்திய நாடுகளில் வாழுகின்ற அத்தனை நாட்டு தமிழ் உறவுகளுக்கும் இது பொருந்தக்கூடிய விடயம். நீங்கள் அந்தந்த நாடுகளில் கவனத்தை கொள்ளுங்கள். வரப்போகின்ற ஓரிரு வாரங்களில் என்று நினைக்கின்றேன் சுவிட்சர்லாந்திலும் கூட தேர்தல் இடம்பெறப் போகின்றது. அதே போன்று அத்தனை நாடுகளிலும் நீங்கள் இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள். சரி தரன், சொல்லுங்கள், இந்த தேர்தல் இன்னும் அதாவது எங்களுடைய மக்களுக்கு, குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இது எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றது என்று நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இந்த சமீப காலத்தில் உலக மாற்றங்கள், அதே போன்று தாயகத்தில் நல்லது நடக்கிறது என்ற மாற்றங்கள், இப்படியான மாற்றங்கள் ஊடாக எங்களுடைய இனம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிரான்ஸ் தேர்தலில் எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? எங்களுடைய பிரதிநிதிகள் கூடுதலாக தெரிவு செய்யப்பட்டால் எவ்வாறு நகரும்? இது எல்லாரும் சொல்லலாம், கேட்கலாம். இது நகரசபை தேர்தல் தானே, இதுல எங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும், நாங்கள் எப்படி இதன் மூலமாக எங்களுடைய உரிமைகளையோ இல்லாத எங்களுடைய கோரிக்கைகளையோ நாங்கள் முன்வைத்து இதில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம்.
குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய முழு சிந்தனையும் புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடியது எங்களுடைய நாடு விடுதலை அடைய வேண்டும், எங்கள் மக்கள் விடுதலை அடைய வேண்டும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல் கேள்வி. இந்த விடுதலைக்கு மிச்சம் எஞ்சி இருப்பது இந்த புலம்பெயர் தேசம் மட்டுமே. நாட்டில் இருக்கக்கூடிய யாராலையும், எந்த அரசியல்வாதியாலையும், தமிழ் அரசியல்வாதிகளாலை ஒரு காலத்திலையும் மீண்டும் ஒரு விடுதலைக்கான கோரிக்கையையோ அல்லது இன அழிப்புக்கான நீதியையோ பெற முடியாது. அங்கே இருந்து கொண்டு யாரும் கேட்கவும் முடியாது, சட்டத்தில் இடமும் இல்லை. ஆக இந்த புலம்பெயர் தேசத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரே வழி இந்த புலம்பெயர் தேசம் மட்டும்தான் எங்களுக்கான நீதியை பெறக்கூடிய ஒரே வழி. இந்த புலம்பெயர் தேசத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரண்டே வேலைதான். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சரியான முறையில் கல்வி கற்க வேண்டும். அனைத்து பிள்ளைகளும் சரியான முறையில் உயர்கல்விகளை எங்கெங்கெல்லாம் கல்விக்கான துறைகள் சார்ந்த அத்தனை துறைகளிலும் எங்களுடைய பிள்ளைகள் பங்கு பெற்றி உயர்கல்விகளை அடைய வேண்டும். அதன் மூலமாக அனைத்து துறைகளிலும் தங்கள் மேல் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பொசிஷனுக்கு வரக்கூடிய இடத்திற்கு எங்களுடைய பிள்ளைகள் வர வேண்டும். அப்படி வரும்பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்துக் கொண்டிருக்கும். இரண்டாவது, இந்த அரசியல் களம். அநேகமாக எல்லோரும் அரசியலில் பங்கு பெற்ற வேண்டும், அரசியலை அறிந்திருக்க வேண்டும். இது ரெண்டும் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. இது எங்களுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்துக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இரண்டே வாய்ப்பு தான். அப்ப இந்த நகரசபை தேர்தல், இந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் எங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் இது ஒரு அறிமுகம் தான். இதால் நாங்கள் பெரிய அளவில் சாதிக்க முடியுமா என்று சொன்னால் இது ஒரு அடித்தளம். இந்த அடித்தளத்தை நாங்கள் சரியாக வைத்துக்கொண்டு பெரும்பாலான எங்களுடைய தலைமுறை பிள்ளைகள் தாங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு ஊர்களிலேயும் இந்த அரசியல் களத்தை சரியாக பயன்படுத்தி அதில் உள்நுழைந்து இந்த நகரசபை தேர்தலில் பங்கு பெற்றி அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம் கிடைக்கும். அந்த அரசியல் அனுபவத்தை வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டம், அடுத்து மாவட்ட ரீதியான தேர்தல்களாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும், இதுகளில் பங்கு பெற்றக்கூடிய அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த நகரசபை தேர்தலில் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் இந்த மக்களோடு, பிறமொழி மக்களோடு சேர்ந்து பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு புரிய வைத்து அவருடைய ஆதரவை பெறுவதன் மூலம் நாங்கள் அடுத்தடுத்த பாராளுமன்ற தேர்தல்கள் அல்லது உயர் தேர்தல்களில் நாங்கள் பங்கு பெற்றும் பொழுது எங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக இலகுவாக கிடைக்கும். இலகுவாக கிடைக்கும் பொழுது அந்த இடத்தில், உதாரணத்துக்கு இன்றைக்கு இந்த பிரான்சிலே இருக்கக்கூடிய எங்களுடைய 2 பேர் 3 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவை உறுப்பினராக இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த அமைச்சரவை மூலம், உதாரணத்துக்கு ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகள் உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, வர வேண்டும். உள்துறை அமைச்சராகவோ வெளிவிவகாரத்துறை அமைச்சராகவோ அல்லது ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினராகவோ வரும் பொழுது அங்கே எங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கப்படும். கண்டிப்பாக இந்த சர்வதேச சமூகம் எங்களை திரும்பி பார்க்கும். எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு அத்தனை விடயங்களுக்கும் அடித்தளம் என்பது இந்த நகரசபை தான், இந்த உள்ளூராட்சி தேர்தல் தான். இந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் நாங்கள் எந்த அளவுக்கு எவ்வளவு பிள்ளைகள், எவ்வளவு பேர் பங்கு பெற்றுகிறோம், எவ்வளவு வெற்றி வாய்ப்பை பெறுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. நாங்கள் எடுத்த உடனேயே பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது பெரிய பெரிய கட்சிகளோட வேலை செய்வது என்பது மிக கடினம். அதே சமயம் அதுக்கான வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு வெகு தூர தொலைவில் உள்ளது. ஆனால் நகரசபை தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல்களில் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நாங்கள் மக்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லி அந்த மக்களை எங்கள் பக்கம் திருப்புவதற்கோ எங்களுடைய நியாயமான கோரிக்கை அவர்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. அதற்கான களம்தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல். இந்த உள்ளூராட்சி தேர்தலை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எங்களுடைய சமூகம் இன்னும் உயர்ந்த இடத்திற்கு எங்களுடைய இலக்கை நாங்கள்
வெகு விரைவில் அடைய முடியும் என்றது என்னுடைய நம்பிக்கை. உண்மையாக வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் கட்டமான தேர்தல் எங்களுடைய உறவுகள் நம்மவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் நம்மவர்களுக்கு வாக்குகளை செலுத்துங்கள். அடுத்த கட்டம் அந்த நகர்வுக்கு நாங்கள் வழி அமைப்போம் என்ற கோரிக்கையோடு தசரதன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு விடயத்தோடு நாங்கள் பேசிக்கொள்வோம். நன்றி. எழுதமிழ் நேயர்கள் அனைவருக்கும், ஆனந்த் உங்களுக்கும் மிக்க நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, கண்டிப்பாக எங்களுடைய உறவுகள் வாக்குரிமை இருக்கக்கூடிய அனைவரும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக சோம்பல்தனமாக இருந்து விடாமல் ஒரு எங்களுடைய இனத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலைகளில் இதை ஒன்றாக எடுத்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வாக்கை செலுத்தி எங்களுடைய பிள்ளைகளை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி மூலமாக அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி சகோதரா.